தமிழ் சினிமாவில் காமெடி நடிகனாக கலக்கிக் கொண்டிருந்த சூரி, யோகி பாபு, சதீஷ் அனைவரும் தற்போது கதாநாயகனாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் நகைச்சுவை நாயகனாக கருணாகரன் தற்போது குற்றச்சாட்டு என்ற படத்தில் ஹீரோவாக அறிமுகமாயிருக்காரு. இந்த படத்தை அறிமுக இயக்குனர் தான் இயக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த படம் ஒரு எமோஷனல் மற்றும் த்ரில்லர் படமாக இருக்கலாம். இந்த படத்தை உண்மை சம்பவமாக மையமாக வச்சு கூட இந்த படம் எடுத்திருக்கலாம். இந்த படம் தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு ஒரு வேலைக்காக செல்லும் ஒரு சின்ன குடும்பத்தை பற்றிய கதை தான் குற்றச்சாட்டு. அந்த குடும்பத்தில் அம்மா, அப்பா, ஒரு சின்ன பெண் குழந்தை இருக்காங்க. அந்த சின்ன பெண் குழந்தைய துன்புறுத்தி கொண்டுடுறாங்க. கொன்ன கொலகாரை எந்தவித ஆதாரமும் இல்லாமல் வெளியே வந்துடுறான். வெளியே வந்த கொலகாரனை அந்த தந்தை என்ன பண்ணாரு அப்படின்ற கதை தான் இந்த குற்றச்சாட்டு. இது மாதிரியான ஒரு சம்பவம் நேற்று கூட நியூஸில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவம் கேரளாவில் நடந்திருக்கு. 6 வயசு பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சிடுறாங்க. கொலை செஞ்ச அந்த கொலகாரனை ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க. அந்த கொலகாரனை எந்தவித ஆதாரமும் இல்லாதனால 2 வருஷம் கழித்து நேற்று வெளியே விட்டுருக்காங்க. இப்படி தான் குழந்தைய கொண்டவனை இப்படி வெளியே வந்துட்டானே அப்படின்னு தெரிஞ்ச அந்த அம்மா அப்பாவோட மனவேதனை எப்படி இருக்கும்? இதை எனக்கு நியூஸில் பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாச்சு. இந்த மாதிரியான ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு கூட குற்றச்சாட்டு படம் இருக்கலாம். இந்த குற்றச்சாட்டு படத்தோட அப்டேட்டு இன்னி வரலை. இந்த படத்தோட டீசர் மற்றும் ட்ரெய்லர் நெக்ஸ்ட் மந்த் கூட எதிர்பார்க்கலாம் நம்ம. இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ண தட்டி விட்டு போங்க.